வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் குவிக் ஸ்நாக்ஸ் மாதிரி மைதாவில் 2 ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், மைதாவில் செய்கிற சமோசா. இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே மாவு பிசைஞ்சிக்கணும். அப்புறம் சப்பாத்தி மாவு மேலே ரவுண்டாக உருட்டிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம மைதாவில் மிக்ஸ் பண்ண வாட்டர் மிக்ஸை வச்சு சமோசா ஷேப்லேயே அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் அதை காய விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங்கை இங்கே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பொட்டேட்டோவும் பச்சை பட்டாணியும் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறேன். அதுவும் நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸை வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அந்த கார்னர்ஸ்லலாம் நம்ம செஞ்ச மைதா மிக்ஸை அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விடணும். இதுவும் நம்ம பர்ஃபெக்டான சமோசா ரெடி. நெக்ஸ்ட், இப்போ நம்ம மைதா மாவில் செஞ்ச பிஸ்கெட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மைதா மாவு பிசையும் போது நிறைய எள்ளை ஆட் பண்ணி பிசைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அது நல்லா சப்பாத்தி மாதிரியே அதை பிசைஞ்சிட்டு ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கிறிஸ்டல் மாதிரி கட் பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கிறிஸ்பியான சமோசா குவிக்காக ரெடி ஆகிடும். அது கூடவே நம்மளுக்கு கிறிஸ்பியான மைதாவில் செஞ்ச சிப்ஸ் ரெடி ஆகிடும். இதை நம்ம பிஸ்கெட் சொல்லலாம், சில பேர் சிப்ஸ் சொல்லுவாங்க. இது நிறைய எள்ளு ஆட் பண்ணனால நல்லா செம கிறிஸ்பியாக கூட இருக்கும். இது நம்ம மைதாவில் செஞ்சனால நல்ல ஹெல்த்தின்லாம் சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு போர் அடிக்கும் போது இது ஒரு குவிக் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மோர் வீடியோஸ்.